இன்னைக்கு எங்க வீட்டுல வாழைப்பூ புட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வாழைப்பூ புட்டு தேவையானது வாழைப்பூங்க. இந்த இது உள்ள நரம்பு இருக்கும், இதை கிளீன் பண்ணணும். கையில எண்ணெய் தடக்கின்னு இந்த நரம்பு எடுத்துட்டு நல்லா சிறுவா அரிஞ்சிட்டு மோர்ல போட்டு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா நல்லா அது உள்ள இருக்கிற கசப்பு தண்ணெல்லாம் போயிடும். நல்லா அலசி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, 2 கொத்து கறிவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சாத்தூள் கொஞ்சம், அப்புறம் கடலைப்பருப்பு. பாருங்க, ஆவி வச்சு இட்லி கொண்டால கொஞ்சமா கடலைப்பருப்பு ஆவி வச்சு வச்சுக்கிறோம். இது வெந்த பிறகு அதை எடுத்து உதிர்ந்து போடணும். வாங்க எப்படி செய்வது, வாங்க வீடியோ போகலாம். உண்டை வச்சாச்சு, மாவு வேக வைக்க போறோம். இதெல்லாம் இல்லை, தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா வெந்துட்ட பிறகு எடுங்க. வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. ஆவில இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது தேவையானது கொஞ்சம் ஊற்றிக்கும். வெங்காயம் எல்லாம் வதக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன்ல நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டு வதக்கலாம். சொன்னா இந்த புட்டு இந்த மாசம் பேர் சொட்டா சாப்பிட மாட்டாங்க. அதனால மீன் கறிலாம் சாப்பிட வந்தவங்க இந்த மாதிரி சேர்ந்துக்கலாம். டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகாய் போடுங்க. அடுத்தது வெங்காயம் போடுங்க. எல்லாம் வெங்காயம் போட்டாச்சுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம். தேனினா சொரா புட்டு மாதிரி இருப்பாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். தேய்ந்து பாருங்க. காரம் சொன்ன மாதிரி இப்போ நான் 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சேங்க. பெரிய பெரிய பச்சை மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போதான் வரட்டும். வந்த பிறகு இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் இஞ்சி பூண்டு ஒட்டிக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பதத்துக்கு வந்துதான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வீட்டில் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆண்டு வரும். கடையிலலாம் வாங்கினா வராது. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அரைச்சி வச்சு கொஞ்சம் ஒரு 2 கல் உப்பு போட்டு அரைச்சி நல்லா வச்சு கவிழ்ந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம வீட்டிலே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். தேவையானப்போ எடுத்து போடுவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. அந்த டைம்ல வாழைப்பூ போடணும். வாழைப்பூ போட்டு கொஞ்சம் சிறுவை வச்சுக்கணும். எடுத்தா இது கொஞ்ச நேரம் வேக விடணும். அப்பதான் கொஞ்சம் வேகணும். வாழை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு 1 நிமிஷம் லேசா தண்ணி தெளிச்சுக்கணும். உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். போட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்த பிறகு இந்த வேக வச்சுக்கல கடலைப்பருப்பு அது போடுவேன். இன்னும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு போடுறது இல்லைங்களா, கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் மூடி வச்சுன்னா அப்படியே குமிங்கிடும். அப்புறம் இந்த இதுவை போட்டு போட்டுக்காங்க. இந்த தண்ணியிலே குமிங்கிடும். லேசா தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் அதுலே வெந்துடும். ஏன்னா வாழைப்பூ வேகணும் இல்லைங்களா, அதனாலதான் கொஞ்சமா ரொம்ப ஊற்றிடாதீங்க. லேசா சிம்மல வச்சுக்கணும். அவ்வளோதான். உப்பு போட்டு கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவோம். சால்ட் உப்பெல்லாம் போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த காலத்துல எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு கல் உப்பு போட்டு. அதான் எங்களுக்கு பதம் தெரியும். சால்ட் உப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது 1 நிமிஷம் அப்படியே கும்புங்க. சிறுவா வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கும்புங்க. போய் உதவியா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதில் போட்டு கலந்துட்டு நம்மளுக்கு பாட்டமா இருக்கும்.
ஸ்வீட்டாகவும் முடிஞ்சுது. இந்த மாதிரி செய்யணும்னா சூப்பரா இருக்கும். சொரா புட்டு கெட்டுது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாசம் ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோம். சொரா புட்டு டேஸ்ட்ல இது சூப்பரா இருக்கும். வெந்துச்சான்னு பார்ப்போங்க. 2 நிமிஷம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் லேசா தெளிச்சிங்கன்னா வெந்துடும். 2 வச்சுக்கிட்டா நல்லா வெந்து போச்சு. என்ன பண்ணுங்க, இந்த கடலைப்பருப்பு பாருங்க, கடலைப்பருப்பு வச்சுக்கிறோமா, இதுல போட்டுருங்க. இதுல போட்டு இது பத்தலைன்னா சாப்பிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா உதிரா நல்லா சூப்பரான சொரா புட்டு மாதிரி வாழைப்பூ புட்டு சூப்பரா இருக்குங்க. நீங்க கடலைப்பருப்பு ஊற மறந்துட்டீங்க, என்ன பண்ணுங்க, கடலைப்பருப்பு போட்டு ஒரு அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மூடி, நல்லா கொதிக்கிட்டோன்னு ஊற்றி மூடி வச்சிருங்க. 1/2 ஹவர்ல கடகடன்னு ஊறிடும். அப்போ எடுத்துட்டு நீங்க ஏன்னா நம்ம ஊர்ல திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாங்க, அப்போ கூட நீங்க இந்த மாதிரி டக்குன்னு சேர்ந்துக்கலாம். ஒரு 1/2 ஹவர்ல அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு மிக்சியில போட்டு நல்லா கோல்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா சூப்பரான வாழைப்பூ புட்டு ரெடி. நல்லா இருக்கும். எண்ணெய் ஊற்றா டேஸ்டா நல்லா இருக்கும். அவ்வளோதான். எப்படி இருந்து பார்த்துட்டு சொல்லுங்க. கொடுத்தா கூட வாழைப்பூ புட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்தா அது தெரியாதுங்க. நம்ம சொன்னாதாங்க தெரியும். நல்லா ஒருத்தர் கம்மியா சாப்பிடுவாங்க, ஒருத்தர் நிறைய சாப்பிடுவாங்க. அதை பார்த்து நீங்க உப்பு போட்டுங்க. கடலைப்பருப்பு நம்ம கடலைப்பருப்பு அரிசெல்லாம் அதில் கொஞ்சம் சீரகம் போடணுங்க. 2 சீரகம் போட்டாச்சுன்னா ஜீரண சக்திக்கு நல்லது. சூப்பரான வாழைப்பூ புட்டு சாப்பிடும் போது கமெண்ட் பண்ணுங்க. அம்மா செய்யற பார்த்துட்டு சொல்லுங்க, எப்படி இல்லைன்னு சொல்லுங்க. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடுங்க. இதில் போட்டு கொடுத்து இருந்தாலும் கொஞ்சம் போட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. கேஸை நீங்க ஆஃப் பண்ணி உப்பு காரம் தேவையானது போட்டுங்க. இந்த பதத்துல செய்யுங்க. சூப்பரா தட்டில் காட்டுறேன். இருங்க. சுவையான வாழைப்பூ புட்டு ரெடி. 10 நிமிஷத்துல செய்தரலாம். டேஸ்டா சொரா புட்டு வாசனை வந்துச்சு. செய்தி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு சொல்றேன். பாருங்க. சூப்பரா சுவையான புட்டு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. எங்க வீடியோ தொடர்ச்சியா வரும் பாருங்க.